ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய செல்ஃப் இன்ட்ரடியூஸ் மாதிரி ஒரு வீடியோ தான் இது. முக்கியமாக நம்மளுடைய சேனல் பற்றினது. ஓகே, வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்த ட்ராவலிங் பாய் லுமேசன் அப்படிங்கிற சேனல் பார்த்தீங்கன்னா 2024 மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல் தான் இந்த சேனல். ஸோ இந்த சேனல் தான் என்னோடய பெஸ்ட் சேனல் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட நான் ஏழாவது படிச்சுக்கிட்டு இருக்கும் 2020-21 அந்த வருஷத்தில் ஒரு சேனல் ஒன்று வச்சுருந்தேன். அந்த சேனலில் கண்டென்ட் சரியாக போடாமல் காப்பிரைட் வந்து சேனலே ப்ளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனல் அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் 3ஆவது ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இந்த ட்ராவலிங் பாய் லுமேசன் அப்படிங்கிற இந்த சேனல் பேரை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான சேனல் அப்படின்னு சொல்லி. முக்கியமாக ட்ராவலிங் சம்பந்தமான ஒரு சேனல் தான் நம்மளுடைய இந்த சேனல். முக்கியமாக ட்ராவலிங் சொல்லும்போது நான் மெயினாக எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து பைக்கில், அதாவது மோட்டோ விலாகிங் பண்ணுறது தான் மெயினாக இருந்துச்சு. நம்ம சேனலில் மெயினாக இருந்துச்சுன்னா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்கிட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமில் பைக்கோ இல்லாட்டி ஹெல்மெட்டோ அதுக்கு தேவையான கேமராவோ எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனாலுமே எப்படியாவது மோட்டோ விலாக் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசையும் ஒரு வெறியும் இருந்துச்சு. ஸோ ஓகே, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப லேட் ஆகும். ஓகே, நம்ம சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டோ விலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஆரம்பித்த சேனலில் கிட்டத்தட்ட 25 வீடியோ கிட்ட போட்டேன். போட்டதும் ஒரு மாதிரி அங்கேயும் பஸ்லையும் ட்ரெயின்லையும் அப்படி போயிட்டு தான் ஷூட் பண்ணி வீடியோ நான் போட்டேன். இப்போ கூட என்கிட்ட சரியான ஒரு கேமரா இல்லை, ஃபோன் கேமரா வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம், ஒரு வருஷம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய்ட்டு காசு சேர்த்து வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பைக் ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அது நம்மளோட பைக் மாடிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு vlog ஒன்று கூட நான் போட்டிருக்கேன். அந்த பைக்கு தான் பல்சர் 180. அந்த பைக் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த பைக்கில் தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாமே மோட்டோ விலாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பைக் ஒரு மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் பைக்கோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சாவியை ஒன் பண்ணி கிக்கரில் ஒரு 4-5 தடவை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் வரும், பைக் போகும். அவ்வளோதான் பைக்கோட ஃபுல் கண்டிஷனே அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை பைக்கில். டயர் 2 இல்லை, அப்புறம் ஒயரிங் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி பைக்கே சுத்தமாக எடுக்கிறதுக்கே இல்லை. அதனால தான் பார்த்தேன், சரி கொஞ்சம் கொஞ்சமாக பைக்கை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பைக்கே வச்சு நம்ம சேனலை ரன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இலங்கையை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு பைக் ஒன்று வாங்குறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நான் அடுத்த 2005 மாடல் பல்சர் 180 பைக் தான். அந்த பைக்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் மாதிரி போணுச்சு. அதனால் அந்தளவுக்கு அவ்வளோ தூரம் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு வீட்லேயும் காசு கேட்கலாது. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்து அதுக்கு தான் அந்த பைக்கே வாங்கினேன். அதுவும் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பல காசு போயிடும் போல் அதுக்கு. இப்போது இந்த விலாக் வந்து பைக்கை பற்றி பெருசாக பேச வேணாம். நான் பைக்கு இன்னும் ஒரு 4-5 நாளில் இங்கே வந்ததோடு நான் பைக்கை பற்றின விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொழும்பில் தான் இருக்கேன். சொந்த ஊர் வந்து முனராகலை. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சொந்த ஊர் முனராகலை. இப்போ வந்து கொழும்பில் தான் இருக்கேன். கொழும்பில் ஏன் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பில் இப்போ நான் ஒரு வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது ஐடி கம்பெனியில் தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள். அதாவது நெட்வொர்க் இன்ஜினியர் வேலை ஒன்று போய்கிட்டு இருக்குது. ஐடி கம்பெனியில் வேலை தான், சொல்கிற அளவுக்கு சேலரி அவ்வளோ பெருசாக இல்லை. சாதாரண சின்ன சேலரி தான் கிடைக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொழும்பில் வந்து தங்கி இருந்து ஒரு வேலை பார்த்தா எவ்வளோ செலவு போகும் அப்படின்னு சொல்லி. சாப்பிட்றதுக்கு போர்டிங் அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு கணக்கு போயிடும். இருந்தாலும் எடுக்கிற அந்த சின்ன சேலரியில் கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து அந்த பைக்கை ஒரு மாதிரி ரெடி பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாது. இன்னும் முடிக்கலை, கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது பெயிண்டிங் வேலை மட்டும் முடிஞ்சிருக்குது. மற்றபடி இன்ஜின் பக்கம் பார்க்கணும், ஃபுல் சர்வீஸ் ஒன்று பண்ணணும், அப்புறம் வயரிங் பார்க்கணும், எலக்ட்ரிக் பக்கம் பார்க்கணும், பேட்ரி போடணும், அப்படி நிறைய வேலைங்க இருக்குது. பைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் எவ்வளோ எடை கொடுக்க போதோ தெரியலை. பைக் வந்தால் தான் தெரியும். கிட்டத்தட்ட இன்னொரு 4-5 நாளில் வந்துடும் பைக். அது எப்படி வருது என்னங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் விஷயம். அதாவது நான் மோட்டோ விலாக் சேனல்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ என்கிட்ட பைக்கே இல்லை. ஆனாலும் நான் ஒரு மோட்டோ விலாகர் தான். அதை பதிவு பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க தானே, என்னடா அது மோட்டோ விலாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு மோட்டோ விலாக் வீடியோ கூட போடலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க. அதனால தான் தெரியாதவங்களுக்கு சரி ஓகே ஒரு வீடியோ பண்ணி மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி விலாக் பண்ணுறேன். ஒரு ஈவினிங் டைமில் தான் விலாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கும். ஸோ அதை நான் பெருசாக எடுத்துக்காங்க.
ஓகே ஸ்காட், இதுதான் இந்த வீடியோ. உங்களில் நிறைய பேர் ட்ராவலிங் லவர்ஸ்லாம் இருப்பாங்க, பைக் ஓட்டுறதுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, பைக் இல்லாமலே மோட்டோ விளாகிங் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிப்பீங்கன்னு நிச்சயம் நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தொடங்கிச்சு இதுக்கு மேலே பேசுகிறதுனா வீடியோ பெருசாக கிளியர் இருக்காது. ஓகே, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ தான் நம்ம ஒரு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்காட், அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.